நிறைவுக்கு வந்த கவரவில தொழிலாளர்கள் போராட்டம். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பேச்சுவார்த்தை வெற்றி நுவரெலிய மஸ்கெலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாமிமலை கவரவிலை தோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 தொழிலாளர்களும் போராட்டத்தினை நிறைவு செய்துள்ளனர். தோட்ட நிர்வாகம் 8 தொழிலாளர்களையும் வேலைக்கு செல்ல அனுமதி கடிதம் மூலம் அறிவித்தல் வழங்கியதை அடுத்து போராட்டம் இன்று காலை நிறைவிற்கு வந்துள்ளது. கடந்த 3ஆம் திகதி முதல் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்த கவரவில் தோட்டத்தை சேர்ந்த 8 தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகம் தமக்கு வேலை நிறுத்தம் செய்யப்பட்டமை தோட்ட முகாமையாளரின் பழிவாங்கும் செயல் எனவும் எமக்கு பணி இடைநீக்கம் செய்தமைக்கு நீதி வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து சத்தியகிரக போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதித் தலைவர் திகாம்பரம் ஆகியோர் அட்டன் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தில் தோட்ட நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தையினை நடத்தினர். இந்நிலையில் இதன் பயனாக தோட்ட நிர்வாகம் 8 தொழிலாளர்களில் 6 பேரை தொழிலுக்கு செல்ல அனுமதிப்பதாக தெரிவித்த போதிலும் 8 தொழிலாளர்களையும் தொழிலுக்கு உடனடியாக உள்வாங்க வேண்டும் எனவும், இல்லையெனில் பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என பேச்சுவார்த்தையின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமைகள் எச்சரித்தனர். சத்தியாகிரக தொடர்ந்த நிலையில் கடந்த 10ஆம் திகதி போராட்டம் உண்ணாவிரத போராட்டமாக மாற்றம் பெற்ற நிலையில் தோட்ட நிர்வாகம் அன்றைய தினம் 8 தொழிலாளர்களும் வேலைக்கு செல்ல அனுமதிப்பதாக வாய் மூலம் விடுத்த போதிலும் கடிதம் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தினை மீண்டெடுத்திருந்த நிலையில் நேற்று 12 காலை 3 மயக்கமுற்ற நிலையில் மஸ்கெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை தோட்ட நிர்வாகம் 8 தொழிலாளர்களும் வேலைக்கு செல்ல அனுமதிப்பதாக எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஏனைய தோட்ட தொழிலாளர்களுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தமது நன்றியினை தெரிவித்துள்ளது.